ராமாயணத்தில் ராவணனை வதம் செய்து அந்த அவதாரம் முடிந்தபின் ராமருக்கு உதவி செய்தவர்கள் அனைவரும் ராமனிடம் வந்து ஆசி பெற்றார்கள். ராமர் அவர்களுக்கெல்லாம் நற்கதி கொடுத்தார்கள், மோட்சம் கொடுத்தார்கள். அது ஒரு சிலருக்கு அடுத்த திராயுத யுகத்திலே, அதாவது கிருஷ்ண அவதாரத்திலே அவர்கள் மீண்டும் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் வந்தன. ஆனால் இதில் சில கொடூரமான வானரங்கள் இருந்தன. தண்ணி போடுவது, அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வது, அடுத்தவர்கள் வந்து பறித்து சாப்பிடுவது என்று கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்ட சில வானரங்களுக்கு ராமபிரானால் ஒன்றும் பதில் சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கு என்ன கொடுப்பது என்று அவருக்கு தெரியவில்லை. உடனே அந்த வானரங்கள் எல்லாம் ராவணனை நோக்கி, ராம்பிரானே எங்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக கேட்டனர். உடனே ராமர், நண்பர்களே, இந்த திராயுத யுகம் முடிந்து அடுத்தது கலியுகம் ஆரம்பிக்கும். அந்த யுகத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும். எப்படி என்றால், அந்த யுகத்தின் கடைசி காலத்தில் மக்கள் எல்லாம் அறிவு மங்கிவிடும். யாரும் புத்திசாலித்தனமாக யோசிக்க மாட்டார்கள். தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது முட்டாள்களையும் அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாத ஒரு கீழ்த்தரமானவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். உலகம் பூராம் இதுதான் நடக்கும். அந்த உலகத்தின் அதிபராகவோ, ஒரு நாட்டின் அதிபராகவோ, ஜனாதிபதியாகவோ, பிரதமராகவோ, முதல்வராகவோ அப்போது நீங்கள் அங்கே ஆவீர்கள். உங்கள் அடிப்படை குணமான அந்த கீழ்த்தரமான குணம் தொடர்ந்து வரும். அப்போது ஒரு கட்டத்தில் மக்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு, அவர்களாலே எந்த மக்கள் உங்களை அந்த சில மங்கியிருந்த அந்த முட்டாள்தனமான காலத்தில் உங்களை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களே மீண்டும் அறிவு பெற்று உங்களை விரட்டி அடிக்கும் காலம் வரும். அப்பொழுது அவர்களே உங்களை யார் செலக்ட் பண்ணார்களோ அவர்களே உங்களை விரட்டி அடிப்பார்கள். அந்த வேதனை தாங்காமல் நீங்கள் மீண்டும் ஓடி வருவீர்கள். அப்பொழுது அந்த தண்டனை கூடலெல்லாம் அனுபவித்து நீங்கள் மோட்சலோகம் அடைவீர்கள் என்று வரம் கொடுத்தார். என்னடா இது எங்கேயோ கேட்ட மாதிரி, எங்கேயோ இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் தோணுது என்று நமக்கு தோன்றுகிறது. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.